யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு கையெழுத்து, ஒரு நொடியில நம்ம உலகத்தையே தலைகீழா புரட்டி போட முடியும்னா, வாங்க இந்தியாவோட அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான, ஆனா அதிகம் பேசப்படாத ஒரு பக்கத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு முழுசா பயணிக்கலாம். ஆமா, வெறும் ஒரே ஒரு முடிவு. ஆனா அது ஒரு முழு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுற சக்தி அதுக்கு இருக்கு. ஒரே ஒரு கையொப்பம் அது நம்மளோட அடிப்படை உரிமைகளுக்கே ஒரு முழுக்கு போடுற அளவுக்கு வலிமையானது. உண்மைதாங்க. இது உங்க, ஏன், நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் ஒரே ராத்திரியில மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒருவேளை இந்தியாவுல தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டா என்ன ஆகும்? நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த முழு விளக்கத்திலயும் இந்த கேள்விக்கான பதில தான் நாம தேட போறோம். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி அப்படின்னா என்ன? இது எப்பவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஒரு பவர். ஆனா அது தேவைப்படும்போது வெளியே வந்தா எல்லாத்தையும் மாத்திடும். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 352 என்ன சொல்லுதுன்னா, போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இல்லனா நாட்டுக்குள்ளேயே ஆயுதம் ஏந்தின கிளர்ச்சி மூலமா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது தேசிய அவசர நிலையை அறிவிக்கலான்னு சொல்லுது. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. நாடு உண்மையிலேயே ஒரு பெரிய நெருக்கடியில சிக்கும்போது எடுக்கப்படுற ஒரு உச்சகட்ட நடவடிக்கை இது. இது சிம்பிளா புரிஞ்சுக்க உங்க போன்ல இருக்கிற எமர்ஜென்சி மோட் இல்ல பவர் சேவிங் மோட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணதும் எப்படி தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் தானா ஆஃப் ஆகி எல்லா பவரும் பேட்டரியை சேமிக்கிறதுக்கு மட்டும் போகுதோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த மோட் ஆக்டிவேட் ஆனதும் எல்லா அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். நம்ம அடிப்படை உரிமைகளை சுருக்கிடுவாங்க. நாட்டோட இயல்பான செயல்பாடே அப்படியே மாறிடும். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில எந்திரிக்கும் போது இனிமே நீங்க நினைக்கிறத சுதந்திரமா பேச முடியாது, எழுத முடியாதுன்னு ஒரு சட்டம் வந்தா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை மாதிரி தோணலாம். ஆனா இது நம்ம நாட்டுல நிஜமாவே நடந்திருக்கு. சரி, இவ்ளோ பெரிய ஒரு சக்திக்கு என்னென்ன விதிகள் இருக்கு? நம்ம அரசியலமைப்பு சட்டம் இத பத்தி என்ன சொல்லுது? அந்த அதிகாரத்தோட விதிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுதான் அந்த அதிகாரத்தோட ப்ளூ பிரிண்ட். ஆர்டிகல் 352 குடியரசுத் தலைவருக்கு எமர்ஜென்சியா அறிவிக்கிற அதிகாரத்தை கொடுக்குது. ஆர்டிகல் 353 மாநில அரசோட பவரை எல்லாம் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். ஆர்டிகல் 358 இது நம்ம பேச்சுரிமை மாதிரி பல சுதந்திரங்களை கொடுக்குற ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் பண்ணிடும். கடைசியா ஆர்டிகல் 359 மத்த அடிப்படை உரிமைகளையும் தேவைப்பட்டா நிறுத்தி வைக்க அரசுக்கு அதிகாரம் கொடுக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அவசர நிலை அமல்ல இருக்கும்போது உங்க அடிப்படை உரிமைகளுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான, ஒரு விதத்துல கொஞ்சம் பயமுறுத்துற விஷயம். அடுத்ததா, இந்த அதிகார மாற்றம் எப்படி நடக்குது? எப்படி நம்ம கூட்டாட்சி அமைப்பு, அதாவது மத்திய மாநில அரசுகள் அதிகாரத்தை பகிர்ந்துக்கிற முறை திடீர்னு ஒற்றையாட்சி முறையா, அதாவது எல்லா பவரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி மாறுது? இந்த ஒப்பீட்ட பாருங்க. முழு கதையும் இதுல அடங்கியிருக்கு. சாதாரண நேரங்கள்ல பவர் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுல பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம கூட்டாட்சி அமைப்பு ரொம்ப வலிமையா இருக்கும். ஆனா எமர்ஜென்சி நேரத்துல எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல, அதாவது சென்டர் கிட்ட குவிஞ்சிடுது. அப்போ நம்ம கூட்டாட்சி கட்டமைப்பே ரொம்ப பலவீனமாகிடுது. இதோட விளைவு, முதல்ல மத்திய அரசுக்கு ஒரு கட்டுக்கடங்காத அதிகாரம் கிடைக்குது. ரெண்டாவதா, நம்ம பார்லிமெண்ட் மாநில பட்டியல்ல இருக்கிற எந்த ஒரு விஷயத்துல வேணும்னாலும் சட்டம் இயற்றலாம். மூணாவதா, நிர்வாகத்துறை ரொம்ப கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். மொத்த நாடும் ஒரு இரும்பு பிடிக்குள்ள வந்துடும். இப்போ ஒரு கேள்வி வருது. எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல இருக்கும்போது அதுக்கு பேரு ஜனநாயகமா இல்ல ஒரு மாதிரி கண்ட்ரோல்ட் ஆட்சியா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இல்லையா? சரி, இதெல்லாம் கவர்மெண்ட் லெவல்ல நடக்கிற மாற்றங்கள். ஆனா இதோட தனிப்பட்ட தாக்கம் என்ன? அதாவது உங்களுக்கும் எனக்கும் நம்மளோட உரிமைகளுக்கு என்ன ஆகும்? ஆர்டிகிள் 19 தானாகவே சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க பேச்சுரிமை, உங்க கருத்து சுதந்திரம், நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போறதுக்கான உங்க சுதந்திரம்னு எல்லாமே அந்த நொடியே பறிக்கப்படும். எந்த ஒரு கேள்வியும் இல்லாம, எந்த தாமதமும் இல்லாம. ஆனா இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மத்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா கூட அதுக்காக நீங்க நீதிமன்றத்துக்கு போற உரிமையையே அரசாங்கத்தால தடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அநீதி நடந்தா நியாயம் கேக்குற கதவே மூடப்படலாம். இது வெறும் புத்தகத்துல இருக்கிற விதிகள் மட்டுமல்ல, நம்ம நாட்டுல நிஜமாவே நடந்திருக்கு. இந்தியாவில இதுவரைக்கும் 3 முறை தேசிய அவசர நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கு. 1962ல சீன போரின் போதும், 1971ல பாகிஸ்தான் போரின் போதும், கடைசியா 1975ல உள்நாட்டு குழப்பங்கள காரணம் காட்டியும்.
குறிப்பா அந்த 1975ல அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சிய இந்திய ஜனநாயகத்தோட இருண்ட காலம்னு இன்னைக்கும் பல பேர் சொல்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் எந்த விசாரணையும் இல்லாம ஜெயில அடைக்கப்பட்டாங்க. இந்த அதிகாரத்தோட உண்மையான முகம் எவ்ளோ தீவிரமானதுன்னு இது நமக்கு உணர்த்துது. சோ இது எல்லாம் பார்க்கும்போது இந்த அவசர நிலை அதிகாரம்ங்கிறது ஒரு 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி. இது நாட்டுக்கு பாதுகாப்பா இல்ல பெரிய ஆபத்தா? இந்த ஒப்பீட்ட பாருங்க. ஒரு பக்கம் இது நாட்டையே ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துற ஒரு அவசியமான கருவி. அரசியல் அமைப்புல இது ஒரு பாதுகாப்பு அம்சம். ஆனா இன்னொரு பக்கம் இது அதிகாரத்தை ஒரே இடத்துல குவித்து அரசாங்கத்தோட பொறுப்புணர்வை குறைச்சு குடிமக்களோட உரிமைகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறி ஜனநாயகத்தையே பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு பேராபத்து. அதிகாரத்தை பத்தி நாம சரியா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம எதிர்காலத்தை நம்ம கையில வச்சுக்கிறதுக்கான முதல் படி. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தா மறக்காம இதுக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி ஆழமான அலசல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அதிகாரத்தை எவ்ளோ ஆழவா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க எதிர்காலம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும்.